பெண்கள் பெரிதும் மகிழ்ச்சியாக இருப்பது பிறந்த வீட்டிலா புகுந்த வீட்டிலா? எங்களுடைய புகுந்த வீடுங்கிறது அவங்களோட தேவைக்கு மட்டும்தான். ஏதாவது ஒரு பண்டிகை வருதா, இவட்ட சொன்னா இதை செஞ்சு வச்சிருவாளே, இதை பண்ணிடுவாளேன்னு அவங்களுக்கு ஏதாவது வேணுங்கும் போது தான் எங்களை பார்த்துக்கிறாங்க. ஆனா எங்களோட பிறந்த வீடுங்கிறது சொந்த நிலம் மாதிரி எங்களை பார்த்துக்குவாங்க. நாங்க மறந்து போன எங்களோட ஆசைகளையும் ஞாபகம் வச்சு எங்களுக்கு நிறைவேற்றி வைக்கிறது எங்களோட பிறந்த வீடு தான். அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்றேன்னு சொல்ற பெண் திரும்பி போகின்ற பொழுது என்னுடைய வீட்டிற்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறாள் என்று சொன்னால், இதுதான் உங்களுக்கு அந்த புகுந்த வீட்டினுடைய மதிப்பு, மரியாதை, பெருமை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அப்பா என்ன பண்ணுவாரா, இந்த கட்ட வதல்ல வீட்டுக்கு போனா கட்ட வதல்ல விபூதி வச்சு கொடுப்பாராம். அதல்லவா அப்பா, உண்மையிலேயே அதுதான் அப்பா. உங்க அப்பா கூடி போனா கட்ட வதல்ல விபூதி தான் வச்சு விடுவாரு. ஆனா கணவன் அப்படி இல்லைங்க, கட்ட வதல்ல கைரேகையை வச்சு ஃபுல் சொத்தையும் எனக்கு அப்புறம் உனக்கு நாமினில எழுதி வைப்பாரு. இது மகிழ்ச்சியா அது மகிழ்ச்சியா? எங்க வீட்ல எல்லாம் நாங்க எடுக்கிறது தாங்க டிசிஷன். ஒரு பிரச்சனை வருதுன்னா நாங்க சொல்றதா எங்க வீட்ல டிசிஷன். ஆனா இவங்க வீட்ல எல்லாம் நாங்க சொல்றது பூராவும் சஜஷன் தான். அதையும் கேட்காம அது என்ன சிறுபிள்ளத்தனமா பேசுது, அதையெல்லாம் சபையில பேசிட்டு தட்டி விட்டு போயிடுறாங்க. இல்ல இங்க இருந்து நாங்க அப்படியே புகுந்த வீட்ல எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குறீங்கன்னு பேசுறேன்னு தெரியல. பொண்டாட்டி நான் கல்யாணம் பண்ண சொன்னேன், அம்மா கல்யாணம் பண்ணுறதுலாம் ஓகே, எங்கள் அம்மா அக்கா எல்லாம் என் கூட இருக்கிறாங்க, தயவுசெய்து வந்து நீ தனி கொடுத்தல் மட்டும் போகக்கூடாது, ஓகேவா? அப்படிலாம் நான் பண்ணவே மாட்டேங்க, சத்தியமாக நான் தனி கொடுத்தல் போக மாட்டேன்ட்டான். எப்படிப்பட்ட பொண்டாட்டி கிடச்சா பாருங்க. எனக்கு வந்தா 3 நாள் தான் அக்காவை மாமாவை மாமியாரை எல்லாம் அனுப்பிச்சான். அது என்னடி நீ போக மாட்டேன்னு சொன்னேன், நான் தான் போக மாட்டேன்னு சொன்னேன், அவங்களுக்கு தனி கொடுத்தா போக விட மாட்டேன் சொல்லலையேன்னா. மார்ச் 8 மகளிர் தின சிறப்பு பட்டிமன்றம். நடுவர் அண்ணா சிங்காரவேலு ஆளுகையில் நடிகர் ரமேஷ் கண்ணா, நாஞ்சில் விஜயன் உள்ளிட்ட பிரபல பேச்சாளர்கள் பங்கு பெற்ற சிறப்பு பட்டிமன்றம் உங்கள் அரண் மீடியாஸில் காலை 10:30 மணிக்கு காண தவறாதீர்கள்.